கமாண்ட் நான் திருப்பி ட்ரை பண்றேன். இப்ப ட்ரை பண்ணா எனக்கு 2.23.4 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கிறதா எனக்கு காமிக்குது. ஓகே டன். அப்ப சூப்பர். அப்ப எனக்கு கிட் இருக்கு அப்படின்ற எக்ஸாம்பிள் எனக்கு வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப கிட்ட இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, புதுசா நான் ஒர்க் பண்றதுக்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். என்ன ஃபோல்டர்? mkdir ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. அதுக்கான கமாண்ட் என்ன ஃபோல்டர்? day 1. இன்னைக்கு தான் நம்ம முதல் நாள்ன்றனால day 1 ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணு. இப்ப கரண்டா என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ls அப்படின்ற கமாண்ட் கொடுக்கலாம். ls-ன்னு கொடுத்தீங்கன்னா இப்ப day 1 ஒரு ஃபோல்டர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த day 1ன்ற ஃபோல்டருக்குள்ள போறேன். அதுக்கு cd உள்ள போ. எதுக்குள்ள? இந்த day 1ன்ற ஃபோல்டருக்குள்ள போயாச்சு. அப்ப இந்த கர்லி பிராக்கெட் எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த டில்டு சிம்பிள் இப்ப day 1ன்னு மாறிடுச்சு. அப்படின்னா இப்ப day 1ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கணும். டன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்ப நான் இந்த இடத்துல தான் ஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ணி நான் git கமாண்ட்ல அடிக்க போறேன். இந்த git கமாண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப நான் ls-ன்ற கமாண்ட்லயே கொடுத்தனா எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன்னா day 1ன்ற ஃபோல்டர் நான் இப்பதான் கிரியேட் பண்ணேன், அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. ஆனா இதுவே ls -a அப்படின்னு நான் பாஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த -a-ன்ற மீனிங் என்னன்னா, ஹிடன் ஃபைல்ஸை காமி அப்படின்றதுக்கான ஒரு கமாண்ட். இப்ப நான் ஹிடன் ஃபைல்ஸை காமின்ற கமாண்ட் கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இப்படி டாட்ன்ற 2 ஃபோல்டர் வரும். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா இது லினக்ஸ்ல இருக்கிறது பேஸ். நம்ம ஜஸ்ட் ஹிடன் ஃபைல்ஸை பாக்குறதுக்கான ஒரு கமாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஹிடன் ஃபைல்ஸ் எனக்கு எந்த ஹிடன் ஃபைல்ஸுமே நமக்கு கிடையவே கிடையாது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, நான் கிட்ல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, கிட்ட இனிஷியலைஸ் பண்ணணும். அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா ரெபாசிட்டரி நீங்க கிரியேட் பண்ணணும். என்ன ரெபாசிட்டரி? நீங்க ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி நீங்க கிரியேட் பண்ணணும். எதுக்கு? ஏன்னா நீங்க ஒர்க் பண்ண போற இடத்துல ஒரு ரெபாசிட்டரின்றது இருக்கணும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணணும். அந்த லோக்கல் ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ சிம்பிளி டைப் git initiate init. ஸோ git initiate initialize அல்ல initialize அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ git init கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா git initialize ஆகும். கொடுத்துட்டேன், git initialize ஆயிடுச்சு. ஆனா அது எப்படி initialize ஆயிருக்குன்னா, ஒரு ஹிடன் ஃபோல்டரா தான் initialize ஆகும். இப்ப நான் ls-ன்னு கொடுத்தேன்னா மறுபடியும் எந்த ஃபோல்டருமே இல்லைன்னு காமிக்கும். ஆனா இதுவே ls-a ஹிடன் ஃபைல்ஸை காமின்னு நான் கொடுத்தேன்னா நீங்களே பார்க்கலாம், .git அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கிறது. அப்படின்னா சிம்பிளா என்னன்னா அது ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிருக்கு. இப்ப நான் இந்த .gitன்ற ஃபோல்டருக்குள்ள போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள போயிட்டேன், அந்த .gitன்ற ஹிடன் ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். இதுல நான் ls அண்டர் கமாண்ட் கொடுத்தேன்னா பிரான்ச்சஸ், கான்ஃபிகரேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஹெட், ஹுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீடைல்ஸ் நீங்க பார்க்கலாம். அப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா, git initializeன்ற கமாண்ட் எனக்கு இப்படி பார்த்திருக்கு. இந்த ls-ன்ற கமாண்ட் பதிலா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ls-lrt இப்படி போட்டீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்ன்றது இப்படி டாப் டு பாட்டம்ல பெட்டர் ரீடபிலிட்டிக்காக லிஸ்ட் பண்ணி காமிக்கும். வித் டேட், டைம், பர்மிஷன்ஸோட எனக்கு எல்லாமே காமிக்கும். இது எல்லாமே உங்களுக்கு லினக்ஸ் கிளாஸ்ல இது என்னன்னு சொல்லி கொடுப்போம். பட் இப்போ ls-ன்ற கமாண்ட் நான் லிஸ்ட் பண்ணும். -lrt-ன்றது ஃபில்டர்ஸ், ஏன்றது என்னது? அதுவும் ஒரு ஃபில்டர் தான், ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ அப்போ இதே மாதிரி எல்லுன்னு வருது, ஆறுன்றது டீன்றதுக்கு மீனிங்லாம் இருக்கு. இப்போ நம்ம அதெல்லாம் நம்ம இன்னைக்கு லினக்ஸ் படிக்கல, கிட் படிக்கிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், அந்த கமாண்ட் நான் என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ls-lrt கொடுத்தா எனக்கு இப்படி லிஸ்ட் பண்ணி காமிக்குது. அப்போ இதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. எனக்கு இது எல்லாமே எதுவுமே வேணாம். நான் என்ன பண்றேன், நான் பேக் வரேன். ஒரு ஃபோல்டர் எப்படி பேக் போறது? cd ... கொடுத்தீங்கன்னா உங்க ஃபோல்டர் பேக் வந்துடும். இப்போ நான் பேக் வந்துட்டேன். இப்போ நான் திருப்பி day 1ன்ற ஃபோல்டருக்குள்ளேயே இருக்கேன். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். மீனிங் இந்த day 1ன்ற ஃபோல்டர்ல இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கிட் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். கிட் நீங்க இனிஷியலைஸ் பண்ணா மட்டும்தான் git கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். எதுக்குள்ள? இந்த day 1ன்ற ஃபோல்டருக்குள்ள git கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிட்ட இனிஷியலைஸ் பண்ணணும். ஓகே, இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசா ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன ஃபைல்னா vi. ஸோ viன்றது என்னன்னா ஒரு vimன்ற ஒரு எடிட்டர். நான் என்ன பண்றேன், vi test அப்படின்ற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். ஸோ vi test அப்படின்னு கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இது ஒரு நோட் பேட் மாதிரி ஒரு எடிட்டர் போகும். பட் பிஃபோர் தட் லெட் மீ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். லினக்ஸ் கமாண்ட்ஸ் யாராவது தெரியாதவங்க இங்க இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, ஸோ அப்போ இந்த vi, cd இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? நான் ஓரளவு தெரியும், ஆனா ரொம்ப டீப்பா தெரியும். அப்படிங்களா? பேசிக் ட்ரைனிங் வந்து எடுத்தாங்க சார் ஒரு நாள். ஸோ அதெல்லாம் வந்து தெரியும். யார் எடுத்தது பேசிக்? 3 weeks பிஃபோர் வந்து எடுத்தாங்க. சித்ரான் யாரோ எடுத்தாங்க, லேடி எடுத்தாங்க.
அப்படிங்களா? 2 hours கிளாஸ் போச்சுங்களா? ஆமாங்க சார். ஆமா இது போதும், அந்த பேசிக்ஸ் போதும். நம்ம அதுக்கு மேல அட்வான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறது கிடையாது. அது நம்ம டெவாப்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் கமாண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லி தரேன். நான் சொல்றது இந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, ஒரு ஃபைல் எடிட் பண்றதுக்கான கமாண்ட்ஸ். இல்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் தெரியும். அப்படிங்களா? அப்போ ஓகே. ஸோ அப்படி கொஞ்சம் அதான் ஃபாஸ்டா போலாம் அப்படின்ற, ஏன்னா நான் பொறுமையா விஐனா என்ன சிடினா என்ன அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம விஐ டெஸ்ட் நான் கொஞ்சம் ஓகே. ஸோ விஐ டெஸ்ட் அப்படின்னு நான் ஓப்பன் பண்றேன். ஸோ டெஸ்ட்ன்ற ஃபைல் ஓப்பன் பண்ணனா வாட் டஸ் இட் மீன்ஸ், நான் இந்த நோட் பேட்ல ஒரு ஃபைல் நான் புதுசா கிரியேட் பண்ண போறேன். ஸோ லெட் மீ ஓப்பன் திஸ் ஃபைல். ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு இப்படி ஒரு நோட் பேட் வந்துருச்சு. ஸோ என்னன்னா இது லினக்ஸ்ல நமக்கு எடிட்டர் மாதிரி. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் கமாண்ட் மோட்ல இருக்கேன். இப்போ நான் ஐன்ற பட்டன் பிரஸ் பண்ணேன்னா இன்சர்ட் மோடுன்னு வந்துருச்சு. டன். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்ற ஒரு லைன் நான் இன்சர்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி இன்சர்ட் மோட்ல இருந்து நான் வெளியில வரணும். எஸ்கேப் கொடுத்தேன்னா இன்சர்ட் மோட்ல இருந்து வெளியில வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஷிஃப்ட் அமுக்கி கோலன் அப்படின்னா கோலன் WQ. WQன்றது மீனிங் என்ன, சேவ் அண்ட் குவிட். சேவ் பண்ணி குவிட் பண்ணி வெளியில வா, என்டர். இப்போ நம்ம எல்எஸ் அப்படின்ற கமாண்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னா, டெஸ்ட்ன்ற ஒரு ஃபைல் இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இப்போ புதுசான ஒரு ஃபைல் டெஸ்ட்னு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம டெஸ்ட்னு ஒரு புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிட் கமாண்ட் அடிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம அடிச்சது ஒரே ஒரு கமாண்ட் தான், கிட் இனிஷியலைஸ்னு ஒரு கமாண்ட். அதுக்கு முன்னாடி கிட் வெர்ஷன் செக் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு ஒரு கமாண்டா மதிக்கவே மாட்டாங்க. வெர்ஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கான ஒரு கமாண்ட். ஆனால் நம்ம அடிச்ச ஒரு முக்கியமான கமாண்ட் கிட் இனிஷியலைஸ் பண்றது. இப்போ ரெண்டாவது கமாண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் git status status -s -s ஷார்ட் குட்டியா காமி. -s இல்லாம நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு git status -s அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன வரும்னா, கொஸ்டின் மார்க்னு வரும். இந்த கொஸ்டின் மார்க்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா, இது ஒரு அன்ட்ராக்டு ஃபைலு. அன்ட்ராக்டு ஃபைல்னா என்னன்னா, புதுசா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கீங்க, கிட் இந்த ஃபைலை ட்ராக்கே பண்ணல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அன்ட்ராக்டு ஃபைலை இதுக்கு மேல நம்ம ட்ராக் பண்ண வைக்கணும். அது எப்படிங்க பண்றது அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் நான் டெவாப்ஸ்ல கிட் இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த போட்டோ நான் ஓபன் பண்ணிக்கிறேன். டன். ஸோ இப்போ நம்ம என்ன இருக்கோம்னா, ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விஐ ஃபைல்ல ஒரு ஒர்க்கிங் டைரக்டரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஃபைல வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், இப்போ நான் ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்க ஃபைல்ல நான் என்ன பண்ணேன், என்னோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். ஸ்டேஜிங் ஏரியானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம நான் ஒரு 10 லைன் கோட் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லைன் நம்ம சேவ் பண்ணோம்னா ஸ்டேஜிங் ஏரியால ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அடுத்து ஒரு 5 லைன், அப்போ அதை ஸ்டேஜிங் ஏரியால ஸ்டோர் பண்ணிட்டா மொத்தம் 15 லைன் வந்துடும். அடுத்து ஒரு 10 லைன் அடிக்கிறேன், அதை நான் ஆட் பண்றேன், அப்போ ஒரு 25 லைன்ஸ். அதே மாதிரி இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஸ்டேஜிங் ஏரியால போட்டு வச்சிருவேன். அப்போ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் ஒர்க் பண்ண கோடு 100 லைனா சேர்ந்து ஸ்டேஜிங் ஏரியாக்குள்ள இருக்கும். அடிச்சு முடிச்சா நான் என்ன பண்ணுவேன்னா, அதை ஃபைனலா என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில புஷ் பண்ணுவேன். இதை முன்னாடியே லோக்கல் ரெபாசிட்டரியில புஷ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. ரெபாசிட்டரியில நீங்க போடுற டேட்டான்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கல் ரெபாசிட்டரி நீங்க ஏதாவது அப்டேட் பண்ணீங்கன்னா அது ஒரு ஹிஸ்டரின்னு சொல்லலாம், வரலாறு. அந்த மாதிரி ஒரு லாக், நம்ம கல்லுல செதுக்கிற மாதிரி ஒரு லாக் நம்ம செதுக்கிறோம். ஸோ அப்ப என்னன்னா, நமக்கு அந்த லாக்னு போய் விழுந்துரும், இவங்க இப்படி ஒரு பண்ணியிருக்காங்க, இந்த டேட்ல இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எவ்ரி ஒரு 5 லைன் 10 லைனுக்குலாம் நீங்க லாக் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாக்ன்றதே ஒரு 50,000 70,000 கிட்ட போயிடும். ஸோ அப்ப அவ்வளோ லாக்லாம் வச்சோம்னா வேஸ்ட். அப்ப நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் பண்ண வேலை, இல்ல 2 நாள் 3 நாள் நான் சேர்த்து வச்சு பண்ண வேலை, அப்ப நான் புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்கேன்னா, அந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நமக்கு இந்த லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்ற முக்கியமான இடத்துல போடுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாமே அது ஸ்டேஜிங் ஏரியால தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 2 நாள்லாம் போக மாட்டாங்க, காலையில இருந்து ஈவினிங் ஒர்க் பண்ண வேலையை நம்மளுக்கு ரெபாசிட்டரியில சேவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அப்ப நான் காலையில ஒரு 10 லைன் கோட் அடிச்சேன், அடுத்து ஒரு 5 லைன், அடுத்து ஒரு 6 லைன், அது எல்லாமே லோக்கல் ரெபாசிட்டரியில ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிற ஏரியா தான் ஸ்டேஜிங் ஏரியா. இப்போ இந்த ஸ்டேஜிங் ஏரியா வேணாம், அதுல ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்க, அது வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா லோக்கல் ரெபாசிட்டரியில சேஞ்ச் பண்றதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஏன்னா அது ஹிஸ்டரி வரலாறு மாதிரி. பண்ண முடியாதுன்றது கிடையவே கிடையாது. ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணணும். இதுல நமக்கு இண்டெக்ஸ் ஸ்டேஜிங் ஏரியால இருந்து நம்ம டேட்டாவை ஈஸியா நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் எங்க இருக்கேன்னா, ஒர்க்கிங் டைரக்டரியில இருக்கேன். இப்போ நான் ஒர்க்கிங் டைரக்டரியில புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன். புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நான் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தோன்னே எனக்கு கொஸ்டின் மார்க் அப்படின்னு வந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு அன்ட்ராக்டு ஃபைல். இந்த ஃபைல் நான் கிட் ட்ராக் பண்ணவே ஆரம்பிக்கல. அப்ப நான் என்ன பண்ணணும், இதை ட்ராக் பண்ண வைக்கணும். அப்போ முதல் கமாண்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஆட்ன்ற ஒரு கமாண்ட், கிட் ஆடு என்ன ஃபைலு, டெஸ்ட்ன்ற ஃபைல அப்படின்னு சொல்லியிருப்பேன்.
அப்ப எனக்கு என்ன ஆயிரும்னா இந்த ஃபைல்ல இருக்கிற ஒரே ஒரு லைன்ன்றது இப்ப எனக்கு என்னோட ஸ்டேஜிங் ஏரியா அதுல போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். இப்ப நான் git add testன்னு கொடுத்தேன்னா என்னோட ஸ்டேஜிங் ஏரியால போய் ஸ்டோர் ஆயிருச்சு. இப்ப நான் திருப்பி git status -s அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க்கா இருந்தது, இப்ப எனக்கு ஏன்னு வந்துருச்சு. அப்படின்னா என்னன்னா இந்த டெஸ்ட்ன்ற ஃபைலை நீங்க ஆட் பண்ணிட்டீங்க, added அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு காமிக்குது. டன். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த added அப்படின்ற ஃபைலை அடுத்த ஸ்டெப் இப்ப நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண டேட்டாவை நான் என்ன பண்றேன்னா, இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நமக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ஒர்க்லாம் பண்ண முடியாது. டைரக்டா என்ன பண்றேன், இப்ப இந்த ஃபைலை நான் என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எப்படிங்க ஸ்டோர் பண்றது? அதுக்கு யூஸ் பண்ண போற கமாண்ட் git commit. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா git commit -m. அது என்னங்க -m அப்படின்னா -mன்றது என்னன்னா இட்ஸ் a மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கமிட் பண்றீங்கன்னா ஒரு மெசேஜோட தான் நீங்க கமிட் பண்ணணும். என்ன மெசேஜ்னா, நான் புதுசா இந்த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்ற ஃபீச்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், புதுசா இந்த சோனார் கியூப்ன்ற நான் அப்ளிகேஷனோட நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த லைன் நான் புதுசா என்னோட இந்த பக்ஸ் எல்லாமே நான் சரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமிட் பண்ணும் போதும் இப்படி ஒரு மெசேஜ் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு பழைய கோடு ஓப்பன் பண்ணி பாக்குறீங்க, எந்த இடத்துல என்ன பண்ணீங்க அந்த கோடை நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெசேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு தான் இந்த ஃபீச்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அப்ப இந்த கோடை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபீச்சருக்கான கோடு இருக்கும் அப்படின்றத நம்ம தேடி எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு மெசேஜ்ன்றதை பாஸ் பண்றோம். இப்போ நான் என்ன மெசேஜ் நான் பாஸ் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமிட், ஸோ git commit -m ஃபர்ஸ்ட் கமிட்னு என்டர் கொடுத்தா இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் கமிட்ன்றது ஆட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பாருங்களேன், இங்க புதுசா எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்னா, இந்த கமிட்டை யார் பண்ணான்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா டிஃபால்ட்டா இந்த கம்ப்யூட்டரோட ரூட் அந்த ஐபி அட்ரஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க கான்ஃபிகரேஷன் பண்ணுங்க இந்த கமிட்டை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த கமிட் ஐடி யார் பண்ணிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கேக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அவங்கவுங்க பண்ண வேலையை யார் பண்ணாங்கன்றத கிட் ட்ராக் பண்ணிக்கும். அப்ப அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிடையாது, யூசர் நேம் அண்ட் அவங்களோட இமெயில் ஐடி, யூசர் நேம் அண்ட் இமெயில் ஐடியை போட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த கமிட்டை இந்த யூசர் தான் பண்ணாங்க, வேற ஒரு கமிட்டை இந்த யூசர் தான் பண்ணாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு காமிக்கும். இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கமிட் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஒரு வார்னிங் சொல்லியிருக்கு, இமெயில் அட்ரஸ் அண்ட் நேம்ன்றது கான்ஃபிகர் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அதை கான்ஃபிகர் பண்ணுவோம். அதுக்கு கமாண்ட் எங்க இருக்குன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு git config கமாண்ட்ஸ்ன்றதுல நான் ஒரு 2 கமாண்ட் நான் வச்சிருக்கேன். என்ன கமாண்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 கமாண்ட் நான் காப்பி பண்ணிட்டு அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு git config யூசர் நேம் ஐ ஆம் மித்ரன் அப்படின்னா இதான் என்னோட யூசர் நேம். என்ன மெயில் ஐடி, mitran@gmail.com மெயில் ஐடி. ஸோ இப்போ நான் 2 கமாண்ட் கொடுத்தேன்னா இப்போ நான் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். அது என்னங்க ஐஃபன் குளோபல்னு ஏதோ ஆட் பண்ணிருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது day 1ன்ற ஃபோல்டருக்குள்ள நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஐஃபன் குளோபல்ன்ற கமாண்ட் கொடுக்கலன்னா இந்த day 1ன்ற ஃபோல்டருக்குள்ள மட்டும்தான் மித்ரன் அப்படின்ற ஒர்க் பண்ற மாதிரி அர்த்தம். ஆனா இப்போ நான் இந்த குளோபல்ன்ற கமாண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லினக்ஸ் மெஷின்ல, இந்த EC2 மெஷின்ல எங்க போயிட்டு git கமாண்ட் அடிச்சாலுமே மித்ரன் தான் பண்ற மாதிரி அர்த்தம். அகைன் நான் சொல்றேன், இப்ப இந்த குளோபல்ன்ற கமாண்ட் இல்லாமலையும் git config நீங்க ரன் பண்ணலாம். ரன் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மித்ரன்ற யூசர் கிரெடென்ஷியல்ஸ், இந்த யூசர் டீடைல்ஸ் இந்த day 1ன்ற ஃபோல்டருக்குள்ள மட்டும் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா இப்ப நான் ஐஃபன் குளோபல்னு கொடுத்தேன்னா எங்க போயிட்டு எந்த ஃபோல்டருக்குள்ள எந்த கமிட் பண்ணாலுமே இந்த மித்ரன் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் லெவல்ல அந்த யூசர் நேம் அண்ட் மெயில் ஐடியை செட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோட யூசர் நேம் அண்ட் டீடைல்ஸ் நான் கொடுக்கணுன்ற வரியே தேவையில்லை. ஏன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி முதல்ல இருந்து நம்ம git initialize சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். ஏன்னா ஒரு நாள் ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ அப்போ அதனால நம்ம இந்த ஒரு வாட்டியும் இந்த டீடைல்ஸ் நான் கொடுக்கணுன்ற தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா இந்த டீடைல்ஸ் நான் கொடுக்காம விட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, நான் புதுசா ஒரு கமிட் பண்ணியிருக்கேன். அந்த கமிட்டை நீங்க பார்க்கலாம். எங்க போய் பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, git log அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். என்ன இன்ஃபர்மேஷன்னா, யார் இந்த கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இப்போ ரூட்ன்ற யூசர் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த டீடைல்ஸ்
ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்க காமிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள இருக்கிற டேட்டாவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா git show இந்த கமிட் ஐடியை காப்பி பண்ணி நீங்க இங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்ற டேட்டா எனக்கு காமிக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐ ஆம் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன். அப்ப நான் என்ன பண்றோம்னா git logனா என்ன கமிட்லாம் பண்ணிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனு git show அந்த கமிட் ஐடியை எடுத்து இங்க ஆட் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற டேட்டாவை எனக்கு காமிக்கும். அப்ப நான் புதுசா இன்னும் 2 கமெண்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணோம், ஆட் பண்ணோம், கமிட் பண்ணோம். இப்ப லாக் பாக்குறோம், அந்த லாக்ல இருக்கிற ஐடியா எடுத்து உள்ள இருக்கிற டேட்டாவை பாக்குறோம் யூசிங் git show. அப்ப இதெல்லாமே சைட்ல அப்படியே நீங்க இப்ப நோட் பண்ணலாலும் ஓகே. பட் ஆனா இந்த கிளாஸ் முடிச்சு இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது சைட்ல என்னென்ன கமாண்ட்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. நாங்களும் உங்களுக்கு தரோம், அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக அடிக்கடி யூஸ் பண்ற கமாண்ட் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா திருப்பி நான் என்னோட ஃபைலை நான் எடிட் பண்றேன், which is vi testன்ற ஃபைல். அப்ப நான் அடுத்த நாள் வரேன். அடுத்த நாள் என்னன்னா இன்னைக்கு நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்த கோடு தான் இது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் அடுத்த நாள் வரேன், நான் புதுசா இன்னொரு லைன் ஆட் பண்றேன், which is செகண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா ஒரு ஃபைல் ஆட் பண்றேன். செகண்ட் லைன் ஆட் பண்றேன். இதை நம்ம சேவ் பண்ணி குவிட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் லைன் நான் சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டேட்டஸ் கமாண்ட் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், git status -s கொடுத்தனா இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு, untracked file ஆட் பண்ண அப்புறம் அது added வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டேட்டஸ்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெட் கலர்ல m இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா மாடிஃபைடு. அப்ப நீங்க அந்த ஃபைலை மாடிஃபை பண்ணிருக்கீங்க. அப்படி ஏன் ரெட் கலர்ல இருக்குன்னா இந்த மாடிஃபை பண்ண ஃபைலை நீங்க இன்னும் ஸ்டேஜிங் ஏரியால ஆட் பண்ணவே இல்லை. அப்படின்னா நீங்க இன்னும் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்றதுக்காக ரெட் கலர்ல இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த கமாண்ட் ஆட் பண்ண போறேன். ஸோ git add test அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு வேலையை நான் பண்ணிட்டேன், கோடை நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் என்னோட ஸ்டேஜிங் ஏரியால. இப்போ நான் திருப்பி ஸ்டேட்டஸ் கமெண்ட் கொடுத்தேன்னா ரெட் கலர்ல இருக்கிற டேட்டா எனக்கு எம் கலர்ல மாடிஃபைடு இன் கிரீன் கலர்னு வருது. அப்படின்னா என்னன்னா இப்போ கிரீன் கலர்ன்ற அர்த்தம் என்னன்னா இப்போ நீங்க பண்ண சேஞ்சஸ் உங்களோட ஸ்டேஜிங் ஏரியால போயிட்டு விழுந்துருச்சு. டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி நான் கமிட் பண்ண போறேன். git commit -m நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்றேன். என்ன மெசேஜ்னா செகண்ட் கமிட் அப்படின்ற ஒரு சிம்பிள் மெசேஜ் நான் பாஸ் பண்றேன். ஸோ git commit -m செகண்ட் கமிட் அப்படின்ற டேட்டா நான் பாஸ் பண்ணேன்னா இப்போ ரெண்டாவது கமிட் எனக்கு ஆக போகுது. இப்போ ரெண்டாவது கமிட் -n கொடுத்தோன்னே இப்போ எனக்கு ரெண்டாவது கமிட் ஆயிரும். இப்போ எனக்கு வார்னிங்லாம் வரவே இல்லை, அழகா எனக்கு இங்க டீடைல்ஸ் மட்டும் வந்துருச்சு. இப்போ நான் கிளியர் ஸ்கிரீன் பண்றேன், git logன்னு அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2 கமிட் காமிக்கும். 2 கமிட் என்னன்னா ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட் அப்படின்ற 2 டீடைல்ஸ் எனக்கு காமிக்குது. இப்போ நான் செகண்ட் கமிட்குள்ள இருக்கிற டேட்டாவை பார்க்கணும்னா நான் இங்க என்ன கமாண்ட் கொடுக்கணும், ஏன்னா சொல்லுங்க பார்ப்போம். git show அதுக்கப்புறம் செகண்ட் கமிட்டோட ஐடி. ஸோ git show செகண்ட் கமிட் ஐடியை நான் காப்பி பண்ணேன்னா உள்ள ஃபர்ஸ்ட் லைன்ன்றது ஆல்ரெடி இருந்தது, புதுசா நீங்க ஆட் பண்ணிருக்கிறது செகண்ட் லைன் ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற டேட்டா எனக்கு காமிக்கும். அப்படின்னா என்ன புதுசா ஆட் பண்ணிருக்கீங்க. ஸோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஒரு ஃபைல்ல ட்ராக் பண்றோம். ஸோ ட்ராக் பண்றோம்னா இன்னைக்கு இந்த ஃபைல் செகண்ட் ஐடியில எப்படி இருக்கு. இப்போ நான் திடீர்னு நான் ஃபர்ஸ்ட் ஐடி பார்க்கணும். இப்போ நான் பழைய கமிட் ஐடி நான் எடுத்துட்டு வந்து நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கமிட் ஐடி எடுத்துட்டு வந்து நான் இங்க போட்டேன்னா அந்த கமிட் ஐடி அப்போ அந்த ஃபைல் எப்படி இருந்துச்சு, அதுக்குள்ள இருக்க டேட்டா என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். அப்ப அதே மாதிரி நான் ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு இந்த கமிட் ஐடி மட்டும் இருந்தா போதும், அதை நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு உள்ள அன்னைக்கு அந்த டேட்டா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ட்ராக் பண்ணிக்கலாம், அந்த கோடை ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்குதான் git அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ண போற டூல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கிட்ல நம்ம சின்ன சிம்பிள் கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். வச்சஸ் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கமிட் நம்ம கிரியேட் பண்றது, எப்படி நம்ம செகண்ட் கமிட் கிரியேட் பண்றது அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இப்ப நம்ம git login கொடுத்தா அது பெருசா வருது பாத்தீங்களா, இதை கூட நம்ம குட்டி ஆக்கலாம். எப்படி குட்டி ஆக்கலாம்னா git log -1 line அப்படின்னு நான் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த லாகவே எனக்கு குட்டியா காமிக்கும். இந்த ஹெட் மாஸ்டர்னா என்ன அப்படின்றது எல்லாமே நான் அடுத்த கிளாஸ்ல இன்டெப்தா நான் சொல்லி தரேன். இன்னைக்கு கிளாஸ்ல நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் டே, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கிளாஸ் சில பேருக்கு எடுக்கிறனால நம்ம ரொம்ப இன்டெப்தா போவேனா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே அப்புறம் இப்படி வந்தாரு இப்படி ஃபுல்லா உட்காந்து சொதப்பி உள்ள எடுத்து விட்டாரு அப்படின்றத விட
நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படியே நடுவில் கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டாபிக் பார்ப்போம், ஒரு ஹார்டான டாபிக், அதுக்கடுத்து ஒரு ஈஸியான டாபிக், அந்த மாதிரி தான் என்னோட கிளாஸ் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ மொத்தமா உட்கார வச்சு ஸோ ஃபுல்லா கமாண்ட்ஸ் கோடிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறத விட கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட்ஸ், கொஞ்சம் ஹார்டான கான்செப்ட்ஸ், அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் என்னோட டாபிக்ஸ்ன்றது எல்லாமே இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ன்றதுனால கொஞ்சம் ஈஸியானது தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட டேட்டான்றதை என்னோட லோக்கல் ரெபாசிட்டரிலாம் போட்டு வச்சிருக்கேன். என்னோட கிட் ஆட்னு கொடுத்து ஒர்க்கிங் டைரக்டரியில இருந்து என்னோட ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு, இப்போ அங்கிருந்து நான் கமிட்னு கொடுத்து என்னோட ஸ்டேஜிங் ஏரியா வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில போட்டு வச்சிருக்கேன். அப்ப லோக்கல் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு காமிக்குது. டன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட லோக்கல் ரெபாசிட்டரியில இருக்கிற டேட்டாவை ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நான் புஷ் பண்ணணும். அது எப்படி பண்றது, அதுதான் நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்க போறோம். ஸோ ஹவு டு புஷ் அவர் டேட்டா டு ரிமோட் ரெபாசிட்டரி. அதுக்கு நமக்கு ஒரு ரிமோட் ரெபாசிட்டரின்றது தேவை. இந்த ரிமோட் ரெபாசிட்டரி யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூல்ஸ் இருக்குங்க, விச் இஸ் கால்ட் அஸ் GitHub. அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற டூல் பேரு கிட். GitHubன்றது ஒரு செப்பரேட்டான கம்பெனி. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்க ரிமோட் ரெபாசிட்டரி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க ஒரு இன்டர்நெட்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. என்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே. ஸோ நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சோடனே கோ அண்ட் சர்ச் ஃபார் GitHub அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா லாகின் ஆயிடுச்சு. GitHub அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். இதுல என்ன பண்ணுங்க, ஸோ கோ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ புதுசா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களோட யூசர் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இந்த GitHub அக்கௌண்ட்ன்றது கம்பல்சரி மேண்டட்டரி மாதிரி தான். ஏன்னா எல்லா ஆர்கனைசேஷன்லயும் ஒன்னு ஆர்கனைசேஷன் பேர்லயும் அவங்க ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளும் பர்சனலா GitHub அக்கௌண்ட் வச்சிருக்கிறது தப்பு இல்லை. அப்போ நம்ம கோடு, உங்க டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்க இதுலயே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, GitHubல ஐ ஆம் கோயிங் டு கிரியேட் அன் அக்கௌண்ட். என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அதனால நான் சைன் இன் பண்ணி நான் உள்ள போய்க்கிறேன். இந்த GitHubன்றது என்னன்னா, திஸ் இஸ் கோயிங் டு ப்ரொவைட் மீ எ ரிமோட் ரெபாசிட்டரி. அப்ப நம்ம ஆன்லைன்ல என் கோடை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக GitHub நம்மளுக்கு ஃப்ரீயாவே நம்மளுக்கு ரிமோட் ரெபாசிட்டரி ப்ரொவைட் பண்றாங்க. எப்படி ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்கன்றதுக்கு ஒரு கேட்ச் இருக்கு, அது என்னன்னு நான் சொல்றேன். பட் நவ் லெட் மீ லாகின் டு திஸ். ஸோ ஐ ஆம் Mithran and let me log into my console. இப்போ நான் உள்ள போனா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு GitHub குள்ள எனக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு லெஃப்ட்ல கிரியேட் ரெபாசிட்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு புதுசா ஒரு ரிமோட் ரெபாசிட்டரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ லெட் மீ கிரியேட் அ ரிமோட் ரெபாசிட்டரி. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, புதுசா ரிமோட் ரெபாசிட்டரி என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேக்குது. நான் என்ன பேர் வைக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐம் கோயிங் டு சர்வ் இட் அஸ், இன்னைக்கு என்ன டேட்டு 17. அப்போ DevOps 1705 அப்படின்னு நம்ம ஒரு பேர்ல நான் இங்க ஒரு பேர் வச்சுக்கிறேன். டன். இப்ப நமக்கு என்னன்னா பப்ளிக்ன்ற ஆப்ஷன் இருக்கு. பப்ளிக்னா என்னன்னா, யார் வேணா இந்த ரெபாசிட்டரியை ஓபன் பண்ணி பார்க்கலாம். பிரைவேட்னு போனீங்கன்னா தான் உங்களுக்கு காசு. இதுதான் GitHubல பண்ணி வச்சிருக்க ஒரு டெக்டிக்ஸ். என்னன்னா, நீங்க உங்க கோட பப்ளிக்கா வைக்கிறீங்களா, எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா பிரைவேட்டா வச்சா மட்டும்தான் அவங்க என்னன்னா, ஏன்னா கம்பெனி ஆர்கனைசேஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்க டேட்டாலாம் பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரைவேட்டா தான் வைப்பாங்க. பிரைவேட்டும் ஃபுல்லா பிரைவேட்ன்றது காசு கிடையாது. இந்த த்ரெஷோல்டு லிமிட் மேல தாண்டி போச்சுன்னா நமக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு நான் GitHubன்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது. நம்ம ஒர்க் பண்றதுக்காக நம்மளுக்கு ஃப்ரீ, ஏன்னா நம்ம பப்ளிக்ல வைக்க போறோம், நம்ம இப்ப ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா பிரைவேட்ல வைக்கணும், பெரிய பெரிய ஆர்கனைசேஷனுக்குலாம் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா பப்ளிக்ன்றது ஃப்ரீ தான். அப்ப நான் என்ன பண்றேன், பப்ளிக்னு நான் செட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் அதுதான் கிரியேட் ரெபாசிட்டரி. இப்ப நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோம்னா, நான் ஒரு எம்டியா ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன். என்ன ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிட்டேன்னா, நான் இங்க கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம GitHubல நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கான். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த லிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். லிங்கை காப்பி. இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பண்ணா, டயக்ராம் படி புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த கமாண்ட் ஐல் யூஸ் அண்ட் ஐல் புஷ் மை டேட்டா. லோக்கல் ரெபாசிட்டரி இருக்க டேட்டா எல்லாத்தையுமே ரிமோட் ரெபாசிட்டரிக்கு நான் புஷ் பண்ணிட்டு போறேன். அப்படின்னா ஒரு பேக்கப். ஸோ இங்க இருக்க டேட்டாவை எல்லாமே ரிமோட்ல நான் புஷ் பண்ணிடுறேன். அப்ப என்னோட லேப்டாப்ன்றது டிஸ்ட்ராய் ஆனாலும் GitHubல என்னோட கோடுன்றது பத்திரமாக இருக்கும். அதுதான் நான் இப்ப பண்ண போற கான்செப்ட். என்னன்னா, நம்ம புஷ் பண்ணலாமே. எப்படி, இப்ப நான் git pushன்னு நான் ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். git pushன்னு கொடுத்தேன்னா அது என்ன சொல்லுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு URL ஆட் பண்ணுங்க, அதுக்கடுத்து நீங்க புஷ்இன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், அவங்க சொல்ற மாதிரி கேட்கறேன். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் git remote add ஒரு பேரு ஒரு URL அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணலாம். git remote add அப்படின்னா ரிமோட்டா ஒரு ரெபாசிட்டரியோட
யூஆர்எல் ஆட் பண்ண போறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு வாட்டி நீங்க அந்த யூஆர்எல் யூஸ் பண்றதுக்கு பதிலா அதுக்கு ஒரு பேரை வச்சிருங்க அப்படின்னா ஏலியஸ். நீங்க ஐஎம்ல ஒரு ஏலியஸ் வைப்பீங்க தெரியுமா உங்க அக்கௌண்ட்டுக்கு, அதே மாதிரி நீங்க ஒரு ஏலியஸ் என்னன்னா இந்த யூஆர்எலுக்கு பதிலா நீங்க அது யூஆர்எலுக்கு ஒரு பேர் வச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்றேன்னா இந்த யூஆர்எலுக்கு HDFC அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் என் கிளையண்ட்னால HDFCன்னு நான் பேர் வச்சிடறேன். HDFC அண்ட் நான் என்ன பண்றேன்னா அந்த யூஆர்எல் அப்படியே பேஸ்ட். ஒன் செகண்ட், காப்பி அண்ட் இங்க இருக்கிற டேட்டால என்ன பண்றேன்னா அப்படியே பேஸ்ட். ஸோ பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த யூஆர்எல்ன்றது ஆட் ஆயிரும். இப்போ நான் வெறும்னே கிட் ரிமோட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு HDFC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூஆர்எல் ஒரு லிங்க் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கிட் புஷ். எதை புஷ் பண்ணு, எனக்கு கிட் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எதுல புஷ் பண்ணோம்னா இந்த HDFCன்ற யூஆர்எல்ல புஷ் பண்ணு HDFC. அண்ட் நெக்ஸ்ட் இங்க என்ன கேட்கும்னா பிரான்ச் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த பிரான்ச்ன்றது என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு இங்க மாஸ்டர்னு மட்டும் எழுதிக்கோங்க. கிட் புஷ் HDFC master branch என்னன்னு சொல்லிட்டு I'll be explaining about it in the next class. But right now git push HDFC master. இப்போ நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட என்ன கேட்கும்னா இந்த GitHub ஓட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டுன்றது கேட்கும். ஏன்னா இப்போ நீங்க கூட இந்த லிங்க் பாக்குறீங்க, நீங்க கூட என்ன பண்ணலாம்னா இந்த லிங்க் அடிச்சு என்னோட ரிமோட் ரெபாசிட்டரி நீங்க புஷ் பண்ணலாம். அப்போ ஒரு செக் ஒர்க் பண்ணும்ல, அப்ப யார் வேணா ரெபாசிட்டரி ஆக்சஸ் பண்ண மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு இங்க என்னோட GitHub-ஓட கிரெடென்ஷியல்ஸ் கேக்குது. அப்ப நான் மட்டும் தான் புஷ் பண்ண முடியும், மீனிங் ஓனர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்ற கிரெடென்ஷியல்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன், என்னோட கிரெடென்ஷியல்ஸ் நான் இங்க ஷேர் பண்றேன். கொடுத்து நான் என்டர்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்னா என்னோட டேட்டான்றது புஷ் ஆயிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்கிற டேட்டாவை நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பேஜ் மாறி எனக்கு செகண்ட் கமிட்னு இருக்கு. இப்போ நான் இந்த கமிட்ஸ்ன்னு ஓபன் பண்ணனா ஃபர்ஸ்ட் கமிட் யார் பண்ணிருக்காங்கன்னா ரூட்னு ஒருத்தர் பண்ணிருக்காரு. அடுத்த கமிட்ல நான் என்னோட டீடைல்ஸ் கொடுத்துட்டேன், ஐ ஆம் மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீடைல்ஸை கொடுத்துட்டேன். ஸோ அப்போ இங்க செகண்ட் கமிட்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் ஆன் 17th May. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க எக்ஸ்ப்ளோர்னு போவோமே GitHubலயே, ஏன்னா உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே GitHubல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அவங்க டேட்டா எல்லாருமே. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், டாப் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ட்ரெண்டிங்கா என்னன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோடு தாங்க. ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தர் கோடை நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ டாப்பா இருக்கிறது ஒன் செகண்ட், லாங்குவேஜ் ரேஞ்சு இந்த மந்த்ல டாப்பா இருக்கிற ஒரு டாபிக், ஏன்னா அப்பதான் நிறைய பழசா இருக்கும். பிளாக் செயின். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், கமிட் பாருங்க 4652 கமிட். ஸோ அப்ப மீனிங் என்னன்னா அவங்க எத்தனையோ வருஷமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்ப எல்லா கமிட்டும் இப்படி இருக்கும். நிறைய பேர் பண்ணிருக்க கமிட்டுன்றது இங்க இருக்கும். ஸோ அப்ப இங்க செக் டிக் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு நாளைக்கு யார் யார் ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற அவங்க பேரு போட்டு அவங்க என்ன கமிட் பண்ணிருக்காங்க இதுதான் அங்க பண்ணிருக்க கமிட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கமிட் இன்ஃபர்மேஷன் போட்டு நம்மளுக்கு இங்க வருது. அந்த மாதிரி அப்ப எனக்கு இவ்வளவு ஆப்ஷன்ஸ்ன்றது காமிக்குது. அப்படியே நீங்க இங்க போனீங்கன்னா ஓல்டர்னு கிளிக் பண்ணீங்கன்னா பக்கமா நமக்கு அடுத்தடுத்த பேஜா நமக்கு இங்க போகும். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ப 2ஆம் தேதி 3ஆம் தேதின்னு சொல்லிட்டு நீங்க 4000 கமிட் வரைக்கும் நீங்க போலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நமக்கு என்னன்னா கமிட்னா என்ன அப்படின்னு. நம்ம இப்ப சிம்பிளா 2 கமிட் தான் பண்ணி வச்சிருக்கோம். இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப ப்ராஜெக்ட் போக மல்டிபிள் யூசர்ஸ் ஒர்க் பண்ண இந்த கமிட் ஐடின்னு போயிட்டே இருக்கும். நீங்க எந்த கமிட் ஐடியை போய் கிளிக் பண்ணாலும் அன்னைக்கு அந்த கோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான டூல் தாங்க கிட். ஜஸ்ட் நம்ம என்னன்னா வெர்ஷன் கண்ட்ரோலிங், நம்ம வெர்ஷனை ட்ராக் பண்றோம். அந்த வெர்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னா ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா VI டெஸ்ட்னு நான் போறேன். டெஸ்ட் இன்சர்ட் மோட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன்னா இங்க 3rd லைன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கண்டென்ட் ஆட் பண்றேன். 3rd லைன் ஆட் பண்றேன். சேவ் அண்ட் குவிட். என்ன பண்ணுவோம், கிட் ஆட் டெஸ்ட் ஸ்டேஜிங் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கிட் commit -m. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா I'll be adding 3rd commit THIRD COMMIT. ஸோ 3rd commit அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் கிட் லாக்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் 3rd கமிட்ன்ற எனக்கு இப்படி 3 இன்ஃபர்மேஷன் காமிக்குது. இப்போ இந்த 3rd கமிட்ன்றது என்னோட GitHubல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமா ஆகாதா? ஆகாது சார். சூப்பர். ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா ஒன் செகண்ட் பேக் வந்துடுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஆகல. அப்ப ஆக வைக்கிறதுக்கு நம்ம என்னங்க பண்ணணும்,
புஷ் பண்ணு. புஷ் பண்ணணும் சார் அந்த ஐடி போட்டு. அவ்வளவுதான், சூப்பருங்க. ஸோ அப்போ நான் ஒர்க் பண்றது எல்லாமே நான் இதுல ஒர்க் பண்றேன்னா, ஸோ ஐ எம் ஒர்க்கிங் எவ்ரிதிங் இன் மை லோக்கல் ரெபாசிட்டரி. இப்போ நான் இங்க இந்த கமிட் எல்லாம் இங்க காமிக்கிறேன் பாத்தீங்களா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லோக்கல் ரெபாசிட்டரி. லோக்கல் ரெபாசிட்டரி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எப்ப எனக்கு இன்டர்நெட் கிடைக்குதோ, ஏன்னா இப்ப நான் இன்டர்நெட்டே இல்லைன்னா நான் ஒர்க்கே பண்ண முடியாதுன்றது கிடையாது. நான் பாட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். எப்ப இன்டர்நெட் கிடைக்குதோ அப்ப நான் என்னோட டேட்டாவை ரிமோட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிடுவேன். அப்ப இங்க இருக்கிறது எல்லாமே ரிமோட் ரெபாசிட்டரியில ஒரு பேக்கப்பா போய் விழுந்துரும். அவ்வளவுதாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஜஸ்ட் கிட்டோட இன்ட்ரோடக்ஷன் லெவல்ல கிட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு குட்டியா ஒரே ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க்னா, ஜஸ்ட் நீங்க இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் எப்படி உங்களுக்கு ஒரு ஃபைனல் கிளாஸ்ல இதை நான் உங்களுக்கு நானே யூஸ் பண்ணியே காமிப்பேன். அப்போ உங்களுக்கு பார்க்கலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 செகண்ட், நான் ஆல்ரெடி வச்சு அந்த நோட் பேட் காணும், இங்க இருக்கு. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், சோ வி ஆர் கோயிங் டு ஒரே குட்டி டாஸ்க் என்னன்னா, இந்த இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எப்படி நீங்க புஷ் பண்றது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த புல் எப்படி பண்றது, புல்னா என்ன, அதே மாதிரி குளோன்னு ஒன்று இருக்குங்க. இந்த குளோன்னா என்ன, அப்புறம் ஃபெட்ச்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபெட்ச்னா என்ன, இது மூணுமே என்னன்னா டேட்டாவை எடுக்கிறதுக்காக தான். அப்ப குளோனுக்கு, புல்லுக்கு, ஃபெட்சுக்கு என்ன டிஃபரன்ஸ், இதுதான் நீங்க கூகுள்ல ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க வர போறீங்க. நம்ம இதை ஃபைனல் கிளாஸ்ல நம்ம யூஸும் பண்ணுவோம். அப்ப நான் உங்களுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஆனா இதை நீங்க கூகுள்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணி முடிஞ்சா ப்ராக்டிஸும் பண்ணிட்டு வாங்க. நான் ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல, அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை பத்தி நம்ம எக்ஸாம்பிள்ஸா இன்னும் டீடைல் தான் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் கிளாஸ் கிடையாது, ஃபைனல் கிளாஸ்ல தான் இந்த புல்லு குளோன் வச்சு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் காமிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ நான் அதை உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரைட் நவ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் புல்லுக்கும் குளோனுக்கும் ஃபெட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றதுக்காக. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம இந்த புல்லு ஃபெட்ச் குளோன் ஒர்க் பண்றதுக்காக நான் வேணும்னா இந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இல்ல நீங்களே உங்க ரெபாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும், அந்த ரெபாசிட்டரி கூட நீங்க வச்சு ஒர்க் பண்ணுங்க. இந்த லிங்க்ன்றது நம்ம எஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ப்ரோ, இப்போ நம்ம லாக் வந்து ஃபிக்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா, கமிட் லாக், கிட் லாக்னு சொல்லிட்டு அந்த லாக்லாம் ஃபிக்ஸ் பண்றது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 கமிட்ஸ் நான் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எல்லா 5000 லைன்ஸுமே வந்து இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் ஃபார் மீ, கரெக்டுங்களா? அந்த ரெஃபரன்ஸ் ஐடியோட எனக்கு வந்து இந்த லேட்டஸ்டா இருக்க கமிட் மட்டும் இருந்தா போதும். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆக்குபை பண்ணிட்டே போகல. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ஏதாச்சும் கமெண்ட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஓகே, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு டாஸ்கா கொடுக்கறதா இருந்தேன். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கிட் -1 லைன் கொடுத்தாலே குட்டி ஆகுதுல்ல, அதே மாதிரி இதுல எக்ஸ்ட்ரா நீங்க சாரி கிட் நான் இதை யூஸ் பண்ணனான்னு தெரியல, கிட் லாக் 1 லைன் யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்னும் குட்டி ஆகுது. இதுல நம்ம லாஸ்ட் 5 கமிட் மட்டும் நம்ம பண்றதுக்கு, இல்ல லாஸ்ட் 3 கமிட் மட்டும் பண்றதுக்கு நீங்க எடுக்கலாம். அது நான் எங்க இருக்குன்னு ஆன்சர் இப்ப கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கிட் சீட் ஷீட் அப்படின்னு உங்களுக்கு இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ஷேர் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்டேஷன்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க கிட் லாக்ன்ற இடத்துல நீங்க இந்த டாக்குமெண்டேஷன் படிச்சு பாத்தீங்கன்னாலே கடைசியா எத்தனை லாக் மட்டும் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கு ஆன்சர். பட் நீங்களும் நெட்ல பாத்துட்டு வாங்க. ஓகே, ஷூர் ப்ரோ. எஸ், இருக்கானா? ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். டவுட் கேட்கறவங்க கேட்கலாம், ஆர் எல்ஸ்